My dear students, this is RSR Max. 12th standard metric and state board max. The first chapter comes on applications of matrices and determinants. Now we see some basics on matrices and determinants. அணிகளும் அணிக்கோவைகளும் அணிகளுடைய அடிப்படை அணிக்கோவைகளுடைய அடிப்படைகள். Just we see applications of matrices and determinants. First we see types of matrices. மேட்ரிக்ஸ் வந்து ரோ காலம் இதுதான் மெயினான திங்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது. மேட்ரிக்ஸோட ஃபார்ம் வந்து ஜென்ரல் நேம் வந்து யூ கேன் கால் இட் அஸ் எனி கேபினட் ஏபிசிடி. இனிஷியலாக ஆரம்பத்தில் 2x2 மேட்ரிக்ஸ் போடுறோம். 2 ரோ 2 காலம் உள்ள மேட்ரிக்ஸ். ஜென்ரலி A11 A12 A21 A22. ஹரிசாண்டலாக இப்படி பார்த்தா திஸ் இஸ் ரோ 1 ஃபர்ஸ்ட் ரோ, திஸ் இஸ் செகண்ட் ரோ. வெர்டிகலாக பார்த்தோம்னா திஸ் இஸ் காலம் 1 அண்ட் திஸ் இஸ் காலம் 2. 2 ரோ 2 காலம் இருக்குது. அப்போ திஸ் இஸ் 2x2 மேட்ரிக்ஸ். இஸ் 2x2 மேட்ரிக்ஸ். 2x2 அப்படியே போட்டு விட்டுருவோம். 2x4 எழுதிடக்கூடாது. 2x2 மேட்ரிக்ஸ். தென் another matrix, you can give any name to this. இதெல்லாம் பேர் கொடுத்துக்கலாம். A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33. This is row 1, row 2, row 3. This is vertical wise. This is column 1, column 2 and column 3. 3 rows 3 columns. So 3x3 matrix. This is a 3x matrix. 3x3. The first number எப்போது வந்து ரோ பிடிக்கும். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ரோ, செகண்ட் நம்பர் வந்து காலம். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ரோ, செகண்ட் நம்பர் காலம். ஜெனரல் நோட்டேஷன் இஸ் A equal to A suffix I, J. இந்த ஐங்கிறது எப்போதுமே வந்து ரோ குறிக்கும், ஜேங்கிறது காலத்தை. ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட் காலம், ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் காலம் அதான் 1 1. ஃபஸ்ட்டு ரோலே செகண்ட் காலம், ஃபஸ்ட்டு ரோலே இது ரெண்டாவது காலம், ஃபஸ்ட் ரோலே தேர்ட் காலம். அதுபோல் 21 22 23 இந்த பொசிஷனை குறிக்கிற நம்பர் இருக்கலாம். As an example, we can see here A equal to 1 2 4 7. This is a matrix with 4 elements. First row 1 2, second row 4 7, first column பார்த்தோம்னா 1 4 2 7. This is a 2x2 matrix. This is an example of 3x3 matrix. 9 numbers. இதில் 4 நம்பர் இருக்கும் 2x2ல. இந்த 3x3ல வந்து there will be 9 entries. 5 6 2 அது ஃபர்ஸ்ட் ரோ, -1 2 6 இது செகண்ட் ரோ, 2 2 5 தேர்ட் ரோ. காலம் பார்த்தோம்னா 5 -1 2 6 2 2 2 6 5. காலம் 1 காலம் 2 காலம் 3. 3 rows and 3 columns. இந்த எக்ஸாம்பிள் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். இனிஷியலாக இந்த நம்ம சொல்லிட்டு இதோட சேர்ந்து கரெக்டாக டிட்டர்மினன்ட்ஸ் பார்த்துட்டோம்னா தென் வி கேன் ஃபஸ்ட்டு கோ டு த ஃபஸ்ட் பாயிண்ட் இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். முதல் சாப்டரில் வி கேன் கோ டு அண்ட் சி அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ். திஸ் இஸ் சிம்பிள் பேசிக் ஆன் மேட்ரிசஸ். நவ் வி கேன் சி வாட் இஸ் எ டிட்டர்மினன்ட். இந்த மேட்ரிக்ஸ்க்கு தமிழில் பேர் வந்து அணிகள், டிட்டர்மினன்ட்டுக்கு அணிக்கோவை. இதுக்கு சிம்பிள் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆர் கர்வ்டு ப்ராக்கெட் போடலாம், இப்படி கர்வ்டு ப்ராக்கெட் போடலாம். டிட்டர்மினன்ட்டில் வந்து பொறுத்த வரைக்கும் 2 வெர்டிக்கல் பார்ஸ் மட்டும். டிட்டர்மினன்ட் A equal to 2 லைன் மட்டும் தான் இருக்கும், நோ கர்வ் அட் ஆல். திஸ் இஸ் யூ கேன் கால் இட் அஸ் A B C D. 4 எலிமெண்ட் இருக்கும் இதுலேயும். திஸ் இஸ் 2x2 டிட்டர்மினன்ட். 2x2 இது வந்து மேட்ரிக்ஸ் வந்து அப்படியே ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட், அது மட்டும்தான் அப்படியே இருக்கும். ஆனால் டிட்டர்மினன்ட்டுக்கு வேல்யூ உண்டு. இது வந்து 1 2 4 7னா அது அப்படி தான் இருக்கும் கடைசி வரைக்கும். ஆனால் டிட்டர்மினன்ட் போட்டு அணிக்கோவை போட்டு ஏபிசின்னு போட்டோம்னா அதுக்கு வேல்யூ உண்டு. அது எப்படி ஆரம்பிக்கிறோம்னா வி ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு காலம் இங்கே ஆரம்பிக்கிறோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு A × D ஃபார்முலா மைனஸ் B × C. இதோட ரூல் இதுதான். 2x2 டிட்டர்மினன்ட்டுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கார்னர் லெஃப்ட் கார்னர் ஆரம்பிக்கிறோம். இந்த டயக்ராம் ஃபஸ்ட்டு A × D மைனஸ் B × C. This is the value of determinant. மேட்ரிக்ஸ் போட்டால் அது அப்படியே இருக்கும், அண்ட் டிட்டர்மினன்ட் போட்டோம்னா அதுக்கு வேல்யூ உண்டு. நவ் an example,
A equal to determinant 7 to 1 4 இப்படி பார்க்குறோம். இது வேல்யூ, this value is first start with இங்கே தான் ஆரம்பிக்கணும் எப்போதுமே on all determinants. 7 into 4 28 minus 1 into 2 2. The answer is 26. The value of the determinant, the அணிக்கோவை மதிப்பு வந்து 26. This is not equal to 0. Okay, this is a simple basic on matrix determinants. மேட்ரிக்ஸ்க்கான சின்ன ஒரு எக்ஸாம்பிள், டிட்டர்மினண்ட்டுக்கான சின்ன எக்ஸாம்பிள். இந்த மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட்ஸை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இது இந்த சாப்டரில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் எ மேட்ரிக்ஸ், மைனர், கோஃபேக்டர், சிற்றணி கோவைகள், காரணிகள் இதெல்லாம் சேர்ந்து அடுத்து அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். பிஃபோர் திஸ் இது ஒரு கிளாஸ் எல்லாம் பார்த்தாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அனதர் பேசிக் இன்னும் ஒரு 2-3 கான்செப்ட் போட்டு we can go to adjoint, find the adjoint of a matrix. Okay, thank you. Subscribe RSR Max, share and comment.